மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வண்டாரப்பிள்ளை சேனலில் கொஞ்சம் சில வேலையின் காரணமாக ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் கொஞ்ச நாள் போட முடியல. இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஹிந்தி மட்டுமல்ல, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட வரும். கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. கற்றுக்கிறதுக்கு எதுவும் வயசு தேவையில்லை. ஆனாலும் நம்ம எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறது நல்லது. இப்போ இது எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, ஹிந்திக்காரங்க இன்றைக்கி இங்கே வேலைக்கு வர்றதுனால தமிழ்காரங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு அவங்களோட நாலேஜ் அதிகம், அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீக்கிரம் கற்றுக்குறோம். அவங்களுக்கு நாலேஜ் கம்மி, அதனால் அவங்க கற்றுக்கலை. அதுதான் உண்மை. இந்த தமிழன் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கற்றுக்குவான் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறது, நம்மளுக்கு தெரியலை, இன்னும் புது மொழியை கற்றுக்கும் போது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறது. நம்மளுக்கு தாய்மொழியிலே பேசி பழகுனனால சில பேருக்கு ஹிந்தி வராது, இல்லை இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி வராது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நம்ம ஒரு இடத்துல கண்ணிருந்தும், அதாவது குருடன் காதிருந்தும் செவிடன்கிற மாதிரி இல்லாமல், வாயிருந்தும் ஊமை அப்படின்னு இல்லாமல் எல்லா மொழியும் பேசுகிறது நம்மளுக்கு நல்லது. சரி, இப்போ ஹிந்தியில் சில வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தாதி கேலியே பான் லாயியே அப்படின்னா, தாதி கேலியே அப்படின்னா பாட்டிக்காக, பான் அப்படின்னா வெத்தலை, தாதி கேலியே பான் லாயியே பாட்டிக்கு வெத்தலை கொண்டு வா அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து விஜய். விஜய் हिंदी सीखने के लिए आता हूँ. விஜய் ஹிந்தி சீக்னே கெலியே ஆதே ஹூம். விஜய் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக வருகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆத்தா ஹூம், ஆதே ஹூம் அப்படின்னா வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அதே ஆதா அப்படின்னு சொன்னால் அரைன்னு அர்த்தம். விஜய் கேல்னே கோ கயா ஹை. விஜய் கேல்னே கோ கயா ஹை அப்படின்னா விஜய் விளையாடுவதற்காக சென்றிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். விஜய் விளையாடுவதற்காக சென்றிருக்கிறான். கேள்னே அப்படின்னா விளையாடுறது. விஜய் விளையாடுவதற்காக சென்றிருக்கிறான். கயா அப்படின்னா சென்றிருக்கிறான். கயா ஹே, விஜய் விளையாடுவதற்காக சென்றிருக்கிறான். ஏ மிட்டாய் ரதிக்கோ தேதோ. இந்த மிட்டாய் ரதிக்கு கொடு. மிட்டாய் அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம். இந்த இனிப்பை ரதிக்கு கொடு அப்படின்னு. நம்ம மிட்டாய்னா நம்ம சாப்பிட்ற குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க நம்ம சின்ன பிள்ளைகளை சாப்பிட்ட ஒரு இனிப்பான மிட்டாயை நம்ம மிட்டாயின்னு சொல்லுவோம். நம்ம மிட்டாய்ங்கிறது தனி பேர் இருக்குது. ஆனால் ஹிந்தியில் அப்படி இல்லை. மிட்டாய் அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிறது பொருள். இப்போ ஹாத்தி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். ஹாத்திக்கு பூச் சோட்டி ஹே அப்படின்னா யானையோட வால் சிறியது அப்படின்னு அர்த்தம். ஹாத்தி அப்படின்னா யானை, பூச் அப்படின்னா வால், சோட்டி அப்படின்னா சின்னது, யானையோட வால் சின்னது அப்படின்னு அர்த்தம். மீனா ராத்கோ சப்பாத்தி காத்தி ஹை. மீனா ராத்கோ சப்பாத்தி காத்தி ஹை. மீனா ராத்திரிக்கு சப்பாத்தி சாப்பிடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதே யானைக்கு சொல்லும்போது ஹாத்தி சொல்கிறோம். இப்போ சாப்பிட்றத சொல்லும்போது காத்தி, அது ஹாத்தி ஹச்சு, இது காத்தி கே. மீனா ராத்கோ சப்பாத்தி காத்தி ஹை. பானு கேலியே தும் நாஸ்டா லாவோ. பானு கேலியே தும் நாஸ்டா லாவோ அப்படின்னா பானுவுக்காக நீ காலை உணவு கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். நாஸ்டானா காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா. நம்ம தமிழில் சிற்றுண்டி. நம்ம இப்போ யாரும் தமிழில் சொல்கிறது இல்லை. பெரும்பாலும் நம்ம டிஃபன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பானுவுக்காக நீ காலை உணவு கொண்டு வா, சிற்றுண்டி கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். லாவணோ கொண்டு வா, நாஸ்டானா இது சிற்றுண்டி, பிரேக்ஃபாஸ்ட். பானுக்காக நாஸ்டா கொண்டு வா. மேம் ஹிந்தி சீக்னே கேலியே ஆத்தா ஹூம். மேம் ஹிந்தி சீக்னே கேலியே ஆத்தா ஹூம். நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதை ஏற்கனவே சொன்னேன். ஆத்தா அப்படின்னு சொன்னால் அறை, ஆத்தா அப்படின்னு சொன்னால் வர்றது அப்படின்னு அர்த்தம். கிஸ்லியே ஆப் பேங்க் ஜாத்தே ஹூம். கிஸ்லியே ஆப் பேங்க் ஜாத்தே ஹூம். நீங்கள் எதற்காக பேங்குக்கு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். எதற்காக அப்படின்னு சொல்வதற்காக நம்ம இங்கே இது பக்கத்து வீட்டில் கூட நம்மகிட்ட கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு பேங்க்கு போகிறீங்களா, எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. அது எதற்காக அப்படிங்கிற வார்த்தை சொல்வதற்காக இங்கே பேங்க் ஜாத்தே ஹூம் கிஸ்லியே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர்றோம். மைம் தும்கோ அச்சி கலம் தேதாகும். மைம் தும்கோ அச்சி கலம் தேதாகும். உனக்கு நான் நல்ல பேனா கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். கலம்னா பேனா, மைம் அப்படின்னா நான்,
தும்கோ அப்படின்னா உனக்குன்னு அர்த்தம். அதுவே ஆப்போன்னு சொன்னோம்னா உங்களுக்குன்னு அர்த்தம். அச்சி அப்படின்னா நல்லது. நம்ம அச்சா அச்சான்னு சொல்லுவாங்க, இது அச்சின்னு சொல்லுவாங்க, நல்லது. நான் உனக்கு நல்ல பேனா கொடுக்குறேன். மே சினிமா தேக்னா சாந்தா ஹூம். மே சினிமா தேக்னா சாந்தா ஹூம். நான் சினிமா பார்க்க விரும்புகிறேன். தேக்னா அப்படின்னா பார்க்குறது, விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு சாந்தா ஹூம். லதா டாக்டருக்கோ பட்னா சாந்தி ஹூம். லதா டாக்டருக்கோ பட்னா சாந்தி ஹூம். லதா டாக்டருக்கு படிக்க விரும்புகிறாள். பட்னானா படிக்கிறது, சாந்தி ஹூம் அப்படின்னா விரும்புகிறது. மே சென்னை ஜானா சக்தா ஹூம். நான் சென்னை செல்ல விரும்புகிறேன். மே சென்னை ஜானா சக்தா ஹூம். நான் சென்னை செல்ல விரும்புகிறேன். ஜானானா போகிறது, சக்தா ஹூம் அப்படின்னா விரும்புகிறது. நான் சென்னை மேனா நான் சென்னை செல்ல விரும்புகிறேன். காய் தூத் தேதி ஹே. காய் தூத் தேதி ஹே. பசு பால் கொடுக்கிறது. இங்கே காய் அப்படின்னா மாடு, பசு. இப்போ ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது ஹிந்தியில் உண்டு, அக்ரிணைக்கும் உண்டு, உயர்திணைக்கும் உண்டு. இப்போ நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம உயர்திணைக்கு தான் அவள் அதுன்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் சொல்லும்போது மாடு பற்றி சொல்லும்போது எருது பசு அப்படின்னு சொல்லுவோம். பசு பெண்பால், எருது ஆண்பால் இப்படி சொல்கிறோம். அதே நம்ம எருமை மாட்டையெல்லாம் சொல்லும்போது காமனாக சொல்கிறது இல்லை. எருமை மாட்டையோ நாயையோ சொல்லும்போது அதாவது நாய் தான் காமனாக சொல்லுவோம். அப்படின்னா வேணால் நம்ம பொட்டை நாய் நாயின்னு அதாவது பாலினம் பிரித்து சொல்வதற்காக மட்டும்தான் சொல்லுவோம். நாய் குறைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆண்பால் பெண்பால்ங்கிறத காமனாக அதில் கொண்டுட்டு வர்றதில் காமனாக தான் சொல்லுவோம். ஹிந்தியில் அப்படி இல்லை, ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது உண்டு. நாய்க்குன்னு இல்லை, சில விஷயங்களுக்கு உண்டு. இப்போ பசு கார்த்திகை பால் கொடுக்கிறது அப்படின்னா தேதிகை, காத்தி இல்லை தேதிகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பால் கொடுத்தது அப்படின்னா அந்த பெண்பாலில் சொல்லும்போது தீ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மீனா ராத்கோ சப்பாத்தி கார்த்திகை அப்படின்னு சொல்லும்போது பெண்பால் அப்படிங்கிற போது கார்த்திகை அப்படின்னு சொல்கிறோம். அதே ஆண்பால் சொல்லும்போது காத்தாகை அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஹிந்தியில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம தமிழில் வேர்ட்ஸ் அதிகம், இப்போ ஒரு பொருளுக்கு பல வேர்ட்ஸ் இருக்குது. ஹிந்தியில் அப்படி இல்லை, வேர்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சி தான். அதே ஆண்பால் பெண்பால் குறிக்கும் போது மட்டும்தான் அதிகம். அதாவது அக்ரிணை உயர்திணை இருக்குது, ஆண்பால் பெண்பால் குறிக்கிறாங்க. அக்ரிணைக்கும் அங்கே ஹிந்தியில் ஆண்பால் பெண்பால் குறிக்கிறாங்க. இந்த பேப்பர், மேஜை, வண்டி, காடி அப்படின்னு சொல்லும்போது வண்டிக்கு அது பெண்பாலில் தான் குறிக்கிறாங்க, பெண்பாலில் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்மளோட யூஸ்க்காக தான் கற்றுக்குறோம், அடுத்தவங்களுக்காக நம்ம கற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கு எளிமையான முறையில் ஈஸியாக புரிகிற வகையில் எல்லா லாங்குவேஜும் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.